செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி பொதுக்காலம் 26ஆம் பொதுக்கால ஞாயிறு. மார்க்கு செய்தி 9வது அதிகாரம் 38 50 வசனங்கள். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு தேடுவோமா? துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பேன். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை, இன்று புசித்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமாண்டவரே, உமது பிரசனத்தில் நாங்கள் என்னாலும் நிலைத்திருக்க உதவி செய்யும் நீரே போதுமானவராக இருக்கிறீர். உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தந்து இதனால் எங்களுடைய வாழ்வு என்று மக்கள் வழிநடத்தப்பட அருள்தார். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆம். மார்க்கு 9வது அதிகாரம் 38 50 வசனங்கள். அப்பொழுது யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்களை மூட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவரே. அதற்கு இயேசு கூறி, தடுக்க வேண்டும். என் பெயரால் வல்ல செயல்கள் புரிகிற அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராத நம் சார்பாக இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்தை சார்ந்து என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுத்தவர் கைமாறு பெறாமல் போகார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மீது நம்பிக்கை கொண்ட சிறுவர் இவரையாவது பாவத்தில் விளைச்சலுடைய கழுத்தை ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவது அவர்களுக்கு நல்லது. உன் கை உன்னை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுது. இரு கைகளோடு அணையாத நெருப்புக்குள் நரகத்தில் தள்ளப்படுவதை கை ஊனமுள்ளவராய் நிலைவாழ்வுக்குள் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்கள் பாவத்தில் விளைச்ச விட்டு விடுங்கள். நீங்கள் இரு காலுடைய நரகத்தில் தள்ளப்படுவதை ஊனமற்றவராய் வாழ்வில் புகுவது நல்லது. உங்கள் கண் உங்கள் பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடு. நீங்கள் இரு கண்ணுடைய நரகத்தில் தள்ள ஒற்றை கண்ணுடைய இறையாட்சிக்குள் உட்படுவது நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகார், நெருப்பும் அவையார். ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவது. உப்பு நல்லது, ஆனால் அது ஊர்பெற்று போனால் எதை கொண்டு அது உப்புள்ளதாக்குவீர். நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருந்து ஒவ்வொருவருடன் அமைதியுடன் வாழுங்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அதில் யோவான் ஏதோ பேய் ஊட்டுகிற ஒருவரை பார்த்து, அதுவும் ஆண்டவருடைய பெயரால், தன் சொந்த பெயரால் கொட்ட முடியாது, ஆண்டவருடைய பெயரால் பேய் ஊட்டுவதை தடுக்க பார்க்கிறார். அப்போது சொன்னார், அவரை தடுக்க வேண்டாம். ஏனென்றால் என் பெயரால் எந்த ஒரு காரியத்தை செய்தால் நமக்கு எதிராக இருக்க மாட்டார். எதிராக இரால் நமக்கு சார்பாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து என்பதற்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்கு கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக சொல்லுது. ஆண்டவருடைய நாமத்தை கொண்டிருக்கிறவருடைய கிறிஸ்துவை சார்ந்து என்பதற்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் தண்ணீர் பொதுவாக இலவசமாக கிடைக்கிறது. ஆனால் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகாதுன்னு கிறிஸ்துவினால் அந்த ஆசிரியை பெறுகிறோம். ஆகவே அது கைமாறு கண்டிப்பாக உண்மையிலே கடவுள் அதற்கு பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய நாமத்தில் நாம் இதை செயல்படுத்துவோம். மேலும் கை, கால், கண் இவைகளெல்லாம் இழந்தாவது நாம் இறையாட்சியிலே என்னுடைய பிரசனத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும் என்பது. அப்படின்னா கால கையை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். அதை தவிர்க்க வேண்டும். காலுடைய பாவத்திற்கு செல்கின்றால் நீங்கள் செல்வதை நாம் தேர்ந்து தெரிந்து அவற்றை நாம் அதற்றை அவாய்ட் பண்ண பார்க்கிறோம் என்றால், கண் உனக்கு இடர்களாக இருப்பதாக கேட்டால் கண்ணை பிடுங்கிட்டா உங்களுடைய எண்ணத்தை பிடுங்க. ஆகவே நம்ம டைவர்ட் பண்ண பார்ப்பதை நாம் ஆண்டவருக்குள் பார்க்க அதை டைவர்ட் பண்ணும். அதே மாதிரி கை, இரு கையுடையவர் தீமை செய்ய நமக்கு கை தூண்டுகிறது, ரொம்ப தூண்டுதலோடு இருக்கிறது. ஆனால் அதற்கு மாறாக அவைகளை அவாய்ட் பண்ணும், அவற்றை விட்டு ஒழிக்க வேண்டும்.
நாம் அவற்றை விட்டு விலகுவதுதான் அதை எடுத்து விடுவது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவேதான் இந்த 49வது 50வது வசனத்தில் சொல்லும், உப்பு பலிப்பொருள் உப்பினால் தூய்மையாக்கப்படுகிறது என்பது. உப்பு ஒரு ருசியை கொடுக்கிறது, முழுமையை அது பண்படுத்தப்படுகிறது. அதே போலதான் நாம் உப்பின் தன்மையை கொண்டிருக்க வேண்டும், தெய்வீக தன்மை நமக்குள் கொண்டிருக்க வேண்டும். அந்த தெய்வீக தன்மையை நாம் கொண்டிருக்கும் போது எல்லாவற்றிலும் இணங்கி செல்லக்கூடிய ஆண்டவருடைய விருப்பத்தை, ஆண்டவருடைய ருசியை, ஆண்டவருடைய நிலைத்து இருக்கக்கூடிய தன்மை பாருங்க, அது ருசியா இருக்குது, அது நிலைத்து இருக்கக்கூடிய ஆண்டவர், அந்த அந்த உப்பின் தன்மை நிலைத்து இருக்கிறது. அது ஒருவேளை கண்ணுக்கு இப்ப முதல்ல பார்க்கும்போது கிறிஸ்டலா இருக்குது, பவுடராகவும் கூட இருக்கு. ஆனால் கரைத்து விட்ட பிறகு உணவுப் பொருட்களோடு இணைந்து விட்ட பிறகு அதை தனியாக பிரிக்க முடியாத ருசி விடுது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிரசனம் உள்ளே வந்து விட்டது என்றால் அது நம்மை தெய்வீக தன்மைக்கு மாற்றுது. நம்முடைய பழைய இயல்பை எல்லாம் எடுத்து விடுது. ருசி இல்லாத தன்மை, உறுதி இல்லாத தன்மை, கெட்டு போகக்கூடிய தன்மை, இவைகளெல்லாம் இந்த உப்பு தெய்வீக தன்மையாக நம்ம என்ன செய்கிறது, பண்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, நம்மை தூய்மைப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, நம்மை ருசி உள்ளதாக மாற்றுகிறது. ஆண்டவர்தான் சொல்லி யோவான் 10:10 மிகுதியாய் பெறும் லைஃப் இன் அபண்டன்ஸ். என் மேய்ப்பன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. திருப்பாடல் 23. இப்படி நாம் இறைவனுக்குள் நாம் வாழும்போது இறைவனுடைய உப்பின் தன்மை, ஏனென்றால் யூ ஆர் தி சால்ட் ஆஃப் தி எர்த், உப்பின் தன்மையை நாம் கொண்டிருக்கிறோம். உப்பின் தன்மையும் தெய்வீக தன்மை. ருசி உள்ள நம்முடைய வாழ்க்கை ருசி மற்றவருடைய வாழ்க்கை ருசிப்படுத்தும். பொருள் கெட்டு போகாமல் நாம் கெட்டு போகக்கூடாது, மற்றவர்கள் கெட்டு போகாதபடி we should be. ஏனென்றால் தானியேல் 12:3 மற்றவருடைய நல்வழிப்படுத்தல் வானத்தில் ஒளியுள்ள நட்சத்திரத்தை போல இருப்பார்கள். அது மட்டும் பிரிசர்வேட்டிவ் அது அப்படியே விளைகிறது, அது கண்ணால் பார்க்க முடியும். ரொம்ப காய்ச்சல் நமக்கு இருக்கிற தெய்வத்தன்மையுடைய கனி மிகுந்த வாழ்க்கையா. நல்ல மரம் எப்படி தெரியும், அது கனியை கொண்டுதான் நாம் அறிவோம். அவைகளுடைய சொல்லும் செயலும் சிந்தனைகள் கடவுளோடு இணைந்து நாம் வாழ்வதற்கு ஏற்றதாக இருக்கும். கடவுளுடைய பிரசனம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதோ ஆண்டவரை சார்ந்திருப்போம், பிறரை ஆண்டவரை சார்ந்திருக்க நாம் ஒரு கருவியாக பயன்படுத்தி நாம் பயனை நாம் கைமாறு பெற நம்மை ஒப்புக் கொடுப்போமா. நேற்றும் இன்றும் என்று மாறாதைகள் நல்ல ஆண்டவரை உடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்துக் கொண்டு நீரை தொடர்ந்து ஆசீர்வதியும், நீரை பரிசுத்தமாகும், நீரை விடுதலை கொடுத்து என்றும் பாதுகாக்கிறது. நீரே எங்களுடைய குடும்பங்களில் நிறைவுள்ளவராய் இருந்து காக்கும்படி இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.